அஸ்ஸலாமு அலைக்கும். அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய 4வது ஆயத். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வழிபடுகின்றோம், உன்னிடமே உதவி கேட்கின்றோம். முன்பு கூறப்பட்ட இறை பண்புகளான அனைத்துலக இரட்சகன், அருள் மிக்கவன், அன்பு மிக்கவன், பிரதிபலன் கிடைக்கும் நாளின் அதிபதி ஆகிய இந்த மகத்தான உண்மைகளை உணர்ந்து கொள்கின்ற ஒரு மனிதன் தன் எதிரே அந்த இறைவன் இருப்பதை உணர்கின்றான். எதிரே காட்சியளிக்கின்ற அந்த வல்லோனை நோக்கி, இறைவா, உன்னையே வழிபடுகின்றோம், உன்னிடமே உதவி கேட்கின்றோம் என தன்னையும் மீறி கூறுகின்றார் என இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. நஹ்மது என்னும் சொல்லுக்கு இபாதத் என்னும் பொருள். அன்பு, மரியாதை, கண்ணியம் ஆகிய மிகுந்த பணிதலுக்கே இபாதத் என்று சொல்வார்கள். இந்த விதம் யாருக்காவது மனிதன் பணிந்து நடக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ் ஒருவனுக்காகவே தான் இருக்க முடியும். ஏனென்றால் முக்காலங்களிலும் அல்லாஹினுடைய தயவிலே வாழ வேண்டியவனாக மனிதன் இருக்கின்றான். உலகில் மனிதன் பிறப்பதற்கு அல்லாஹுவே முதல் காரணம். பிறந்த பின்னர் அவன் வளர்ந்து ஆளாவதற்கும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹினுடைய உதவி தேவை. இறந்த பின்பு மனிதனுடைய நற்கதி அடைய அல்லாஹினுடைய அருள் பார்வை கட்டாயம் தேவை. மேற்கூறிய 3 வசனங்களிலும் சூசகமாக சுட்டிக்காட்டக்கூடிய இந்த கருத்தினை உணர்ந்து கொள்கின்ற மனிதன் உன்னையே வழிபடுகின்றோம், உன்னிடமே உதவி கேட்கின்றோம் என்று இறைவனை அழைக்கும் நிலைக்கு வருவான் என்பதை இந்த வசனம் உணர்த்துகின்றது. மேலும் ஆழமான இறை நம்பிக்கையை போதிக்கின்ற இந்த திருவசனம் மூட நம்பிக்கைகளை மண்மூட செய்கின்றது. அல்லாஹ் ஒருவனையே வழிபட வேண்டும், வேறு யாரையும் வழிபடக்கூடாது என்பதை இந்த வசனம் உணர்த்துகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.